கணித செயல்பாடுகள் போன்ற படைப்புகளை சிறப்பாக செய்து காட்டினர். GSLV Mark 3 ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்தது. நிலவை ஒரு எந்திரம். பா 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 அத மாத்தாதப்பா. மிஸ் இந்த ராக்கெட் ஃப்ளைட்ல எப்படி மிஸ் இவ்வளோ ஏட்டு பறக்குது? அதுவா, நீ நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கை முடிச்சியா? முதல்ல அதை போய் முடிச்சுட்டு வா, சொல்கிறேன். என்னடா? மிஸ் முடிச்சிட்டேன். சரி சொல்லுங்க மிஸ், அது எப்படி பறக்குது? அதெல்லாம் நீ 12th முடித்ததும் அப்பா ஏரோநாட்டிக்கல் படிக்க வைக்க சொல்லு, அங்கே சொல்லுவாங்க எப்படி பறக்குதுன்னு. இப்போ நீங்கள் சின்ன பையன் இல்லை, ஸோ ஃப்ளைட் எல்லாம் பார்த்தா டாட்டா காட்டிட்டு போயிடணும். இப்போ போய் 8th டேபிள் மனப்பாடம் பண்ணுங்க போங்க. அன்புள்ள ராக்கெட்டுக்கு உன்னை பார்க்கணும். நீ எப்படி அவ்வளோ தூரம் போகிற? அது நீயாவது எனக்கு சொல்கிறியா? இல்லை நீயும் நான் சின்ன பையன்னு சொல்ல மாட்டியா? எனக்கு உன்னை நானே செஞ்சு அதில் பறக்கணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு எப்படின்னா அதை சொல்லி கொடுக்குறியா ப்ளீஸ்? இப்படிக்கு ஹாரிஸ். என் உயரத்தை நீ தொட, உன் உயரம் என்றும் தடையில்லை. வயது தடையில்லை, இது உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கும் ஒரு வரம்பு. இதை நான் சொல்லலை, அமெரிக்காவை சேர்ந்த ஜாக்கி ஜாய்னர்னு ஒரு பெண் ஆத்லீட் சொன்னது. அமெரிக்காவில் இருக்க ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் எடுத்த நினைவுத்திறன் ஆய்வில் இளைஞர்கள் 7% பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஆனால் அதே ஆய்வில் குழந்தைகள் 31% நினைவுத்திறனோடு இருந்தாங்க. இவங்க இந்த ஆய்வு எடுக்க ஒரு முக்கியமான காரணம் நம்மளாக விதிச்ச இந்த வயது வரம்பு தான். குழந்தைங்களுக்கு ராக்கெட் சயின்ஸ் மாதிரியான கடினமான விஷயத்தை கூட நம்மளோட சுலபமாகவே கற்றுக்க முடியும். ஆனால் நமக்கே இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இவங்க எப்படி இதை கற்றுக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு நம்ம சொல்லித்தராமல் விட்டுடுறோம். இங்கே எந்த ஒரு குழந்தையும் அறிவுத்திறன் இல்லாமல் ஃப்யூச்சரில் ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்ம அறிவை சரியாக கொடுத்தா அவங்களும் சயின்டிஸ்ட் தான்.